நீங்க சரியான ஆம்பளையா இருந்தா ஜெயபாலன் அவர்களே மோடிஜி கோவைக்கு வந்தார்ல, தில்ல இருந்தா நேரம் பேசியிருக்க வேண்டியதானையா? உங்க கதை தீர்த்து கட்டிடுவோம் சார், ஜாகிரதை. 2026 திமுகவை தீர்த்து கட்ட பாஜக ரெடியா இருக்கும். 5 வருஷத்துல என்ன சாதனைகள் பண்ணோன்ற சொல்ல வக்கில்லாத ஒரு பிரதமரை பார்த்து நாக்குல நரம்பே இல்லாம அன்லாஃபுல் ரவுடி மோடின்னு சொல்றதுக்கு உங்களுக்கு எவன் அதிகாரம் கொடுத்தா? டிஎம்கே ராஜீவ் காந்தி must be arrested. What is police doing there? தமிழ்நாட்டுல ரவுடிகளையும் குண்டாசியும் வளர்க்கறது திமுக தான். நீங்களே ரவுடி கேங்குதாயா? 10 ரூபாய் பாலாஜி அவர்கள் அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததேன்னு நெஞ்ச பிடிச்சு அன்னைக்கு முக்காடு போட்டு இருந்தீங்களே செந்தில் பாலாஜி அவர்களே. 10 ரூபாய் பாலாஜி அவர்கள் ஒரு வெக்கம் மானோ சூடு சொரணை இல்லாம அதிமுக தமிழ்நாட்டை அடமானம் வச்சிருச்சா. எதுல எடுத்தாலும் திருட்டுனா திமுகனா திருட்டு. இளையபாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் பாஜகவை சேர்ந்த பிரியஸ்ரீ மேம் அவர்கள் தான். மேம் வணக்கம். மேம் வணக்கம்மா. மேம் ஆக்சுவலாக இப்போ எஸ்ஐஆரை பற்றி எல்லாருமே கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. எப்படி ரிப்பீல் பண்ண இது பண்ணோம் அப்படின்ட்டு திமுக ஒரு ஸ்டெப்பு போய் போராட்டமே நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா பக்கமே கோவை மற்ற இடத்துலலாம் போராட்டம் பண்ணுறாங்க. ஸோ இது எப்படி பார்க்குறீங்க? முதல்ல அதாவது இன்னைக்கு மக்கள் விரோத ஆட்சி திமுக கிட்டேருந்து வேற என்ன எதிர்பார்க்க முடியும்? ஏன்னா இந்த 4.5 வருஷ சாதனைகள்னு சொல்லி எல்லாம் சோதனையா முடிஞ்சாச்சு திமுகக்கு. அப்போ வேற என்ன பேச முடியும் அவங்க? அப்போ இன்னைக்கு எஸ்ஐஆர் மாதிரி ஒரு ஜனநாயகத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு கருவியை எதிர்த்து போராட செய்வாங்க. ஏன்னா அவங்களுக்கு வேற எதுவும் பேசுறது இல்லை. இதுல நாக்குல நரம்பே இல்லாம தென்காசி மாவட்ட செயலாளர் ஜெயபாலன் அவர்கள் மோடி அவர்கள் நரகாசுரனா? ஆமாயா, பஸ்மாசுரன். உங்களை மாதிரி இன்னைக்கு பாஜக வாஷிங் மிஷின் தான். ஏன்னா இவங்களை மாதிரி மக்கள் விரோத ஆட்சிய பஸ்மாசுரம் பண்ணறதுக்கு வதம் பண்றதுக்கு வந்தவர் தான் மோடிஜி. இதுல வேற நாக்குல நரம்பே இல்லாம ஹவு டேர், அதாவது கோழை திமுக, கோழை ஜெயபாலன்றது நல்லா நிரூபிச்சிட்டார். மோடி தீர்த்து கட்டினால்தான் தமிழகம் வளரும்னு அவ்வளோ அறத்தான் நீங்க ஸ்டேஜ் ஏறி பேசுனீங்கல்ல. ஏன் உங்களுக்கு தைரியம் இருந்தா, உங்களுக்கு தில்லு இருந்தா, நீங்க சரியான ஆம்பளையா இருந்தா ஜெயபாலன் அவர்களே, மிஸ்டர் ஜெயபாலன் சார், மோடிஜி கவர்மெண்ட் இதுக்கு வந்தார்ல, கோவைக்கு விவசாய கூட்டத்துக்கு கோவைக்கு வந்தார்ல, போய் கை கொடுத்துட்டு ஹாய் மிஸ்டர் நரகாசுரன், உங்களை தீர்த்து கட்டினாதான் தமிழகம் வளரும் அப்படின்னு தில்ல இருந்தா நேரம் பேசியிருக்க வேண்டியதானையா? இன்னைக்கு திமுக, அதாவது ஜெயபாலன் அவர்கள் முக்காடு போட்டு வீட்டில் உட்கார மட்டும்தான் லாய்க்கு. அதுல கரெக்டா பாஜகவோட தென்காசி மாவட்ட செயலாளர் பேசியிருக்காரு. அதுக்கு சரியான பதிலடி கொடுத்திருக்காரு வெங்கட்ன்றவரு. ஜெயபாலன் அவர்கள் 1.5 வருஷம் திமுகவை சேர்ந்து 1.5 வருஷமே ஆகுது. 1.5 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் சொரண்டை ஜெயபாலனா யாருமே காசு கொடுக்காதீங்க, அவர் காசு கொடுத்தா திருப்பி வராது அப்படின்னு ஒரு 1000 ரூபாய் கூட திருப்பி கொடுக்க வக்கில்லாத ஜெயபாலன் அவர்கள் இந்த 1.5 வருஷம், அதாவது திருட்டும் திமுகவும் பின்னி பிணைஞ்சதுன்னு ஜெயலலிதா அம்மா சொன்ன மாதிரி, இந்த 1.5 வருஷத்துல எந்த அளவு ஜெயபாலன் வளர்ந்திருக்காருன்னா, அதாவது பல கோடி சொத்துகள் அந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் சேரன் மாதேவி சொரண்டை பக்கத்துல எல்லாம் பல கோடி இன்னைக்கு நிலம் சொத்துக்கள் வாங்கியிருக்காரு அவர் பேர்ல, பினாமி பேர்ல. அதெல்லாம் பல பெண்கள் கிட்ட பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்காரு. இவ்வளோ பல, அதாவது ஜெயபாலன் அவர்கள் இன்னைக்கு மிஸ்டர் ஜெயபாலன் சார், தமிழ்நாடு தீர்த்து கட்டுறதுக்கு மோடி வந்தாருன்ற பேசுற நீங்க, உங்க கதை ஜாகிரதை. இடி ரைடு வந்தா உங்க கதை தீர்த்து கட்டிடுவோம் சார், ஜாகிரதை. 2026 உங்களை தீர்த்து கட்ட, திமுகவை தீர்த்து கட்ட பாஜக ரெடியா இருக்கும், ஜாகிரதை. அதேமாதிரி இப்போ ராஜீவ்காந்தி அவர்கள்லாம் வந்து மோடி அவர்களை தரக்குறைவாக பேசுகிற விஷயங்கள்லாம் வெளியே வருதே மேம். அதாவது இன்னைக்கு மைக்க பிடிச்சா
எந்த அளவுக்கு சீப் பாலிடிக்ஸ். அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு கூட பிரஸ் மீட்ல சொன்ன மாதிரி இந்த திமுக ஆட்சியில 4.5 வருஷம் ஆட்சியில அவங்க ஏதாவது அவங்களால 4.5 வருஷம் ஒரு நாட்டை ஆண்டு இருக்கோமே, 5 லட்சம் கோடி கடன் வாங்கி அது என்ன 5 வருஷத்துல என்ன சாதனைகள் பண்ணோன்ற சொல்ல வக்கில்லாத ஒரு நாக்கு இன்னைக்கு மைக்க பிடிச்சா இதுதானே பேச முடியும். ராஜீவ் காந்தி அவர்கள், திமுக சேர்ந்த ராஜீவ் காந்தி அவர்கள் இன்னைக்கு பகிரங்கமா நான் அதை கண்டனம் பண்றேன். என்ன பேசியிருக்காருன்னா, அன்லாஃபுல் ரவுடி மோடி. எந்த அளவுக்கு இதுக்கு ராஜீவ் காந்தி அவர்கள் மோடிஜி கிட்ட மன்னிப்பு கேட்டே ஆகணும் பகிரங்கமா, இல்லாட்டி he will be. அங்க இருக்க போலீஸ்காரங்க எல்லாம் என்ன பண்றாங்க, காவல்துறை. நான் கேட்கிறேன், ஜெயபாலன் அவர்கள் பேசும்போதும் ராஜீவ் காந்தி அவர்கள் இந்த மாதிரி பகிரங்கமா ஒரு நாட்டோட பிரதமர் இந்தியாவை முன்னேற்றி 4வது இடம் மோடிஜி ஆட்சிக்கு வந்தப்போ முதல்ல இந்தியா வாஸ் 11th லார்ஜஸ்ட் எக்கானமி, 11வது பொசிஷன்ல இருந்த உலக இடத்துல எக்கானமில பொருளாதாரத்துல. இன்னைக்கு 4வது இடத்துல பொருளாதாரத்துல இருக்கும் உலக இடத்துல இந்தியா. அந்த அளவு வளர்ச்சி கொடுத்த ஒரு பிரதமரை பார்த்து துளி கூட மரியாதை இல்லாம, நாக்குல நரம்பே இல்லாம अनलॉफुल राउडी मोदी ने சொல்றதுக்கு உங்களுக்கு எவன் அதிகாரம் கொடுத்தா? किसने आपको अधिकार दिया मोदी जी को राउडी बोलने का? राजीव गांधी, डीएमके राजीव गांधी must be arrested. What is police doing there? The police who are in the event, how are they protecting the law? How dare DMK Rajiv Gandhi say that Modi is a rowdy? He has to be arrested. He has to ask forgiveness. பகிரங்கமா மன்னிப்பு கேட்டே ஆகணும். இல்லாட்டி ஸ்டாலின் அவர்கள் நாக்குல நரம்பு இருந்தா, if Stalin is a proper chief minister, he has to issue arrest warrant against Rajiv Gandhi, DMK Rajiv Gandhi. இன்னைக்கு சமுதாயத்துல தமிழ்நாட்டுல ரவுடிகளையும் குண்டாசியும் வளர்க்கறதே திமுக தான். நீங்களே ரவுடி கேங் தாயா, நீங்களே ரவுடி கேங் தான். உங்க ரவுடி கேங்க அடக்க மோடிஜி மாதிரி ஒரு ராபின்ஹுட் வருவாரு, வந்தே தீர்வாரு கண்டிப்பா. இன்னைக்கு உதயாநிதி அவர்கள் நாக்குல நரம்பே இல்லாம சொல்லியிருக்காரு, மோடிஜி வருவாரு. இனிமே வரதில்ல தேர்தல், இனிமே வந்துட்டே தான் இருப்பாரு. வருவாரியா வந்து உங்களெல்லாம் ஒரேடியா மூட்டை கட்டி வெளியில அனுப்ப போறாரு. 2026 நம்ம பார்க்கவே தான் போறோம். இதுல செந்தில் பாலாஜி அவர்கள், 10 ரூபாய் பாலாஜி அவர்கள், அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததேன்னு நெஞ்ச பிடிச்சு அன்னைக்கு முக்காடு போட்டு இருந்தீங்களே செந்தில் பாலாஜி அவர்களே, இன்னைக்கு எந்த தில்ல வெக்கம் மானம் சூடு சொரணை பத்தி உங்களுக்கு பேச அதிகாரமே இல்லை. இன்னைக்கு ராஜீவ் காந்தி, திமுக ராஜீவ் காந்தி அவர்கள் அதே மேடையில பேசுறாரு, மோடிக்கு வெக்கமான சூடு சொரணை இருக்கா? தமிழ்னா இருந்தா தானே? ஆமாயா, உன்னையே தானே நீ சொல்ற. உங்க கழக தலைவர் தமிழ்னா இருந்தா தானே வெக்கமான சூடு சொரணை எல்லாம் உங்களுக்கு தெரியும். அது உங்களுக்கு இல்லாதனால இப்படிதான் பேசுவீங்க நீங்க. இன்னைக்கு வெக்கம் மானம் சூடு சொரணை இல்லாத ஒரு அன்லாஃபுல் ரவுடிய கழக தலைவரை வச்சுட்டு, தமிழ்னா இல்லாத ஒருத்தரை வச்சுட்டு நீங்க அப்படிதான் பேசுவீங்க. ஸோ இன்னைக்கு தமிழனா இருந்து என்ன, அதாவது இன்னைக்கு தமிழ் மண்ணு, தமிழ் மொழி, தமிழ் மக்களை காக்க தெரியாத, தமிழ் மக்களை வஞ்சிக்க இந்த அரசு கிளம்பி இருக்கு. அதாவது இன்னைக்கு செந்தில் பாலாஜி அவர்கள், 10 ரூபாய் பாலாஜி அவர்கள் நாக்குல நரம்பே இல்லாம, ஒரு வெக்கமானோ சூடு சொரணை இல்லாம அதிமுக தமிழ்நாட்டை அடமானம் வச்சிருச்சா. அதாவது அதிமுக பாஜக கூட்டணியில இருக்கிறதே தமிழ்நாட்டை அடகு வைக்கிறதுக்கு தான். எப்படி பேசுவாருன்ற, தமிழ்நாட்டை, தமிழ் மண்ணை, தமிழ் மொழிய, தமிழ் மானத்தை அடகு வச்சவங்க நீங்க தானையா இந்த 5 வருஷமா? இப்ப பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை யாரு அடகு வச்சது? யாரு தாரவாத்து கொடுத்தது? தனியா இருக்கு. அந்த தூய்மை பணியாளர்களோட வாழ்வாதாரத்தை யாரு அடகு வச்சது? இவ்வளோ விஷயம் மக்கள், தமிழ் மக்களோட வாழ்வாதாரத்தை அடகு வச்சுட்டு இன்னைக்கு அவர் பேசுறாரு. இன்னைக்கு தமிழ்நாட்டு பொருளாதார வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டை போடுவது மோடியா?
அதுக்கு முட்டு கொடுப்பது எடப்பாடியாம். அப்பாப்பா என்ன கவிதை பேசிட்டாருப்பா. அதாவது இன்னைக்கு கபீர்தாஸ்ல அவர் கார்ல விழணும், அந்த மாதிரி முட்டுக்கட்டை போடுவது மோடி, முட்டு கொடுப்பது எடப்பாடி. செந்தில் பாலாஜி அவர்களே, 10 ரூபாய் பாலாஜி அவர்களே, இன்னைக்கு தமிழ் வாழ்வாதாரத்துக்கு, தமிழ் மண்ணுக்கு, தமிழ் மொழிக்கு, தமிழ் மானத்துக்கு முட்டுக்கட்டை போடுவது ஸ்டாலின், முட்டு கொடுப்பது செந்தில் பாலாஜி. அப்படி சொன்னா இன்னும் பொருத்தமா இருக்கும். ஏன்னா இன்னைக்கு வெக்கமே இல்லாம, அதாவது இன்னைக்கு தமிழ்நாட 100 வருஷம் பின்தங்கி போயிருக்குன்னா இதுக்கு திமுகவோட ஆட்சியே காரணம். இவங்களோட ஊழலும் திமுகவும் பின்னி பிணைஞ்சு எந்த துறை இவங்க ஆட்சியில எந்த துறை சரியா நடந்திருக்கு? எல்லா துறையிலும் ஊழல், எல்லா துறையிலும் ஆட்சி அதிகாரம். இன்னைக்கு மக்கள் ரோட்ல இறங்கி போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களும் பேசுறதுக்கு நாக்குல நரம்பே இல்லை. இன்னைக்கு இந்த எஸ்ஐஆர் போராட்டம்ன்றது ஒரு கண் துடைப்பு நாடகம். இதுக்கு இந்த எஸ்ஐஆர்ல எந்த அளவுக்கு திருட்டுத்தனம் பண்ணியிருக்காங்கன்றது நிர்மலா சீதாராமன் அவர்கள் இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி பிரஸ் மீட்ல சொல்லியிருக்காங்க. கொளத்தூர் தொகுதி, ஸ்டாலினோட கொளத்தூர் தொகுதியில் 4379 டூப்ளிகேட் வாக்காளர்கள், அதுல 933 பேர் ஃபேக் அட்ரஸ்ல இருக்காங்க, தப்பான அட்ரஸ்ல. அதுல 157 பூத் நம்பர்ல ரஃபி உல்லான்ற ஒருத்தர் பேர்ல 3 ஓட்டு இருக்கு. ஸோ இதுதான் உங்க ஜனநாயகம்ல, இதுதான் தமிழனோட மானம் சூடு சொர்ண இல்ல, ஒருத்தர் பேர்ல 3 ஓட்டு, இதுதான் நீங்க தமிழ் மானத்தை காப்பது, இதுதான் ஒரு தமிழனோட அத்தாட்சி. அதுல வேற அவங்க சொல்றாங்க, வீடு நம்பர் 11 பூத் 84 கொளத்தூர் தொகுதியில 30 ஓட்டர் ஐடி, வீடு நம்பர் பூத் நம்பர் 187 வீடு நம்பர் 20ல 62 ஓட்டர் ஐடி. இதுல பல பேர் பல மதங்கள் சார்ந்தது. எப்படி முடியும் நான் கேட்கிறேன். வீடு நம்பர் 10 பூத் 140ல 80 ஓட்டர் ஐடி. ஜனநாயகத்தின் படுகொலை பண்ணிட்டு இவங்க இன்னைக்கு எஸ்ஐஆருக்கு போராட்டம் பண்ண நாக்குல நரம்பே இல்லை. அதுல அதிமுக சேர்ந்த முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் எடுத்து கொடுத்திருக்காரு. இன்னைக்கு திமுக, அதாவது எதுல எடுத்தாலும் திருட்டுனா திமுகனா திருட்டு. அந்த அளவுக்கு இன்னைக்கு எஸ்ஐஆர் படிவங்கள் கொடுக்கறதுல கூட எந்த அளவு திருட்டுத்தனம். பிஎல்ஓ பூத் லெவல் ஆபீசர் அவங்களெல்லாம் மிரட்டி இன்னைக்கு திமுக காரங்களை போட்டிருக்காங்க. அப்ப எப்படி எஸ்ஐஆர் ஜனநாயக முறைப்படி மக்களுக்கான நல்ல ஒரு ப்ராசஸா இன்னைக்கு எப்படி நடக்கும்? எல்லா இடத்துலயும் பூத் லெவல் ஆபீசரை நீங்க மிரட்டி உங்க திமுக போட்டீங்கன்னா எந்த அளவுக்கு அழகுன்னு அவர் சொல்றாரு பாருங்க. எக்ஸாம்பிள், சேப்பாக்கத்துல ஒரு 3வது படிச்ச ஒரு ஜிம் வாட்ச்மேன் நீங்க பிஎல்ஓவா போட்டிருக்கீங்க சேப்பாக்கத்துல. அவர் எப்படி படிவங்களை ஃபில் பண்ணுவாரு? எந்த லட்சணத்துல அவர் படிவங்களை ஃபில் பண்ணுவாரு? அடுத்து அயோத்தி குப்பத்துல பவானின்னு ஒருத்தங்க, அவங்க திமுக சார்ந்தவ BLA 2, அவங்கள பிஎல்ஓவை வீட்டுக்கு அனுப்பிட்டு திமுகவை சார்ந்த BLA 2 பவானின்னு ஒருத்தங்களை இன்னைக்கு பிஎல்ஓவா அங்க உட்கார வச்சிருக்காங்க. இதுல இவங்க பண்ற கூத்து வேற. இவங்க பவானி, அதாவது நம்ம முப்பெரும் மாண்புமிகு கருணாநிதி, ஸ்டாலின், உதயாநிதி, அவங்க 3 பேர் படம் போட்ட ஒரு பைய வச்சுட்டு, அந்த ஃபார்மை வச்சுட்டு அந்த பைய காட்டி எல்லாருக்கும் ஃபார்மை கொடுக்குறாங்களாம். எந்த அளவுக்கு இது ஜனநாயக படுகொலை. அதுல வேற பாகம் 172, அதுல திமுக மாவட்ட பிரதிநிதி ஒருத்தரை பிஎல்ஓவா போட்டிருக்காங்க. அவரு காலில் அடிப்பட்டவர். நான் கேட்கிறேன், பிஎல்ஓட வேலை என்ன? எல்லா வீட்டுக்கும் போய் நடந்து போய் எல்லாத்துக்கும் இன்னைக்கு எஸ்ஐஆரோட அர்த்தமே என்னன்னு தெரியாது நம்ம துணை முதலமைச்சர் உதயாநிதி அவர்கள் எப்படி இவங்க ஒரு ஆட்சியை நடத்துவாங்கன்னு நான் கேட்கிறேன். இந்த வக்கில தான் இருக்கு, இந்த கேட்ட வக்கில தான் இருக்கு இவங்க ஆட்சி. பிஎல்ஓன்றவங்க வீடா போய் ஒவ்வொருத்தரையா படிவம் ஃபில் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ண வேண்டியவரை இன்னைக்கு காலில் அடிபட்டுவர் ஒருத்தரை பிஎல்ஓவா போட்டா அவர் எப்படி தான் வேலையை பண்ணுவாரு? அவர் ஒரு இடத்துல உட்காந்து சேர் டேபிள் போட்டு உட்கார்ந்துட்டு இருக்காரு, பேந்த முழிச்சிட்டு. ஸோ இதுதான் இன்னைக்கு திமுகவோட ஆட்சி நடக்குற அவல லட்சணம்.
ஸோ இந்த ஆட்சியில என்ன நம்ம மக்கள் ஜனநாயக உரிமையை காப்பாற்ற முடியும், என்ன எதிர்பார்க்க முடியும்? அவ்வளவுதான், ஊத்திக்கிச்சு எல்லாம். மிஸ்டர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், நம்ம ஜோக்கல் முதலமைச்சர் அவர்களே, 2016 உங்க அப்பா கருணாநிதி அவர்கள் February 9 அன்னைக்கு ஸ்டேட்டஸ் போட்டிருக்காரு, போலி வாக்காளர்களை நீக்க வேண்டும், இது தேர்தல் கமிஷன் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம், இன்னும் 2 மாசம் இருக்கு தேர்தலுக்கு, அதுக்குள்ள நீங்க போலி வாக்காளர்களை நீக்க வேண்டும்னு 2 மாசம். அப்போ உங்களுக்கு 2016 2 மாசம் போறோம் அப்போ தேர்தல் வாக்காளர்கள்ல போலி வாக்காளர்கள் நீக்க. அப்போ இப்போ 6 மாசம் 7 மாசம் இருக்கு, அது பத்தாது இல்ல, அது அவசரமாயிடுச்சுல. அதாவது இன்னைக்கு திமுக அவர்கள் முன்னும் பின்னும் முரணா பேசுறது, எதிர்கட்சியா இருக்கும்போது ஒரு ஸ்டாண்டு, ஆளுங்கட்சியா இருக்கும்போது ஒரு ஸ்டாண்டு, இந்த டபுள் ஸ்டாண்டெல்லாம் இனிமே செல்லாது. ஓகே மேம், அதே மாதிரி இப்போ பார்த்தோன்னா அடுத்து மெட்ரோ திட்டத்துக்குமே வந்து இப்போ போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறது பார்க்க முடியுது. அதாவது கோயம்புத்தூர்லேயும் சரி மதுரையும் சரி, எங்களை வந்து வஞ்சிக்குது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, ஏன் எங்களுக்கு மெட்ரோ ஸ்டேஷன் கொடுக்க மாட்டேன்றீங்க அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரொட்டஸ்ட்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களே. இப்போ மத்திய அரசு மாநில அரசு வஞ்சிக்குதா இல்லை மாநில அரசு மக்களை வஞ்சிக்குதா அப்படின்னு ஒரு கேள்வி, முக்கியமான கேள்வி. ஏன்னா நீங்க மக்களுக்காக நிஜமா ஒரு முதல்வரா இருந்தா பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கோவை வராரு நம்ம மாநிலத்துல. ஏயா ஸ்டாலின் அவர்களே, நீங்க தமிழ் மக்களோட முதல்வர் தானே, உங்க டியூட்டியை நீங்க பண்ணணும்ல. மக்கள் எதுக்கு ஓட்டு போட்டு உங்களை அந்த சீட்ல உட்கார வச்சிருக்கோம்? அவர் கோவை வந்திருக்காரு, நேரம் போய் ஒரு மீட்டிங் போட்டு பேச வேண்டியதானே. அதுக்கு வக்கில்லாத முதல்வர் அவர்கள் இன்னைக்கு பேசவே கூடாதுன்ற. ஏன்னா இந்த மெட்ரோ திட்டத்துக்கு மத்திய அரசு நிராகரிச்சிருக்கின்றது ஃபுல்லா ஒரு நாடகம். ஏன்னா இன்னைக்கு உங்களுக்கு பயம், திமுகக்கு மரண பயம், தேர்தல் மரண பயம். தேர்தல் நம்ம அவுட்டு, ஏன்னா 4.5 வருஷம் நம்ம மக்களை என்ன சூறையாடி இருக்கோன்னு அவங்களுக்கே தெரிஞ்சிருச்சு. கோவையில் மெட்ரோ திட்டம் கொண்டு வரணும்னா 10,740 கோடி வேணும். மதுரையில் மெட்ரோ திட்டம் கொண்டு வர 11,300 கோடி வேணும். ஸோ மொத்தம் கிட்டத்தட்ட 23,000 கோடி வேணும். இந்த 23,000 கோடி ஒரு ஜஸ்டிஃபைபிளாக இருக்கணும். இவங்க மாநிலத்திலேருந்து மத்திய அரசுக்கு டீட்டெயில்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் டிபிஆர்னு ஒன்று சப்மிட் பண்ணுறாங்க. அந்த டிபிஆரில் எந்த லட்சணத்தில், அதாவது இந்த டிபிஆரை பார்த்தா மற்ற மாநிலங்கள் பார்த்தா காரி துப்போம், அப்படிப்பட்ட ஒரு டிபிஆரை சப்மிட் பண்ணியிருக்காங்க. மத்திய அரசு மெட்ரோ திட்டத்தை கொடுக்க மறுக்குது, தமிழனை மறுக்குதுன்னா நீ ஒரு எக்ஸாமை ஃபெயில் ஆகணும்னு வெறும் வெத்து பேப்பர் கொடுத்தேன்னா, டிஆர்பி ராஜா வெத்து பேப்பர் மினிஸ்டர் காமிச்ச மாதிரி நீ வெறும் வெத்து பேப்பர் அமிச்சுன்னா, நீ எக்ஸாம்ல ஃபெயில் ஆகணும்னே நீ வெத்து பேப்பரை கொடுத்துட்டு, நான் தமிழ்னா இருக்கிறதுனால என்ன ஃபெயில் ஆக்கி விட்டுட்டாங்கன்னா, இந்த பகட நாடகம் கருணாநிதி ஆட்சியிலேருந்து பார்த்தாச்சு. இவங்க டிபிஆர்ல அந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்ல மாநிலத்திலேருந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க, 3 வருஷத்துல இந்த மெட்ரோவை முடிச்சிடுவோன்னு. சென்னை மெட்ரோவை இன்னும் 5-6 வருஷமா ஈர்த்து கிடக்குது, ரோடெல்லாம் குண்டு குழியுமா இருக்கு. இது 3 வருஷம். அதுக்கு அவங்க ரிப்ளை கொடுத்துருக்காங்க, திஸ் இஸ் நாட் ப்ராக்டிக்கல் அப்படின்னு ஒரு பாயிண்ட் போட்டிருக்காங்க. இதில் என்ன தப்பு இருக்கு? அடுத்து EIRR FIRR அப்படின்னு ஒரு 2 பேராமீட்டர்ஸ் இருக்கு. எக்கனாமிக் இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன், ஃபைனான்ஷியல் இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். அது என்னெல்லாம் உள்ள போக வேண்டாம். 4 மாநிலங்களுக்கு இது வரைக்கும் 87,000 கோடி கடன் கொடுத்துருக்காங்க மெட்ரோ திட்டத்துக்கு மட்டும். ஸோ இதுக்கு மேலே நம்ம 87,000 கோடிக்கு மேலே தமிழ்நாடு உட்பட, சென்னை மெட்ரோவுக்கு உட்பட அவங்க கடன் கொடுத்துருக்காங்க. இதை தாண்டி நம்ம இப்போ கடன் கேட்க போகிறோம்னா அதுக்கான நமக்கு போதிய ஆதாரங்கள் வேணும்ல, அதை சப்மிட் பண்ணணும்ல. அதை இன்னைக்கு சப்மிட் பண்ண வக்கில்ல. மத்திய அரசு சொல்லியிருக்கு, நீங்கள் கொடுத்த ரூட்டில் பல தனியார் பில்டிங்ஸ் இருக்கு, அந்த தனியார் பில்டிங்கை எப்படி அகற்ற போறீங்க? அதுக்கான பிளானே இல்லையே. அதாவது இப்படிப்பட்ட ஒரு கேடு கெட்ட ப்ராஜெக்ட் ரிப்போர்ட். அதாவது இந்த திமுகவோட அறிவு திருவிழா, இந்த 4.5 வருஷம் அறிவு திருவிழா சரிஞ்சு சீரழிஞ்ச திருவிழா அப்படின்றது முட்டாள்கள் திருவிழா. திராவிட முட்டாள்கள் கட்சின்னு வேணா பேரை மாத்திக்கலாம். அந்த மாதிரி இந்த அறிவு திருவிழான்னு ஒன்று நடத்தி இவங்க தமிழ்நாட்டை எந்த அளவுக்கு சந்தி சிரிக்க வச்சிருக்காங்கன்னா,
நான் கேட்குறேன், மத்திய அரசுக்கு இப்படி ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் வந்தா தமிழ்நாட்டை பத்தி என்ன நினைப்பாங்க? எந்த லட்சணத்துல இங்க ஒரு ஆட்சி அதிகாரம் நடக்குதுன்னு நம்ம பேரை ரிப்பேர் பண்றதுக்குன்னே ஒரு ஆட்சி. அதாவது இன்னைக்கு சென்னை மெட்ரோல 8000 கோடி முதலீடு பண்ணியிருக்காங்க. அதுல இது வரைக்கும் வருஷம் 32 கோடி நஷ்டத்துல தான் இயங்கிட்டு இருக்கு. அதுல இப்ப நமக்கு கோவிட்லாம் வந்தப்போ வேற 200 கோடி லாஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த அளவுக்கு ஏற்கனவே நம்ம கடன் வாங்கியிருக்கு, ஏற்கனவே லாஸ்ல போயிட்டு இருக்கு. சென்னை மெட்ரோவே அந்த அளவு டேக் ஆஃப் ஆல. அப்போ கோவை மதுரையில் மெட்ரோ கொண்டு வந்து நிஜமாவே மக்களுக்கு பயன்படுமான்னு கேட்டு ஒரு லெட்டர் அனுப்பிச்சாயா? ஸ்டாலின் அவர்களே, உங்களுக்கு இங்கிலீஷும் படிக்க தெரியாது, ஹிந்தியும் வராது, ஆனா பீகார்ல போய் மட்டும் கொடியை தூக்குவீங்க, காசால ஒன்று நடந்தா மட்டும் கொடியை தூக்குவீங்க. ஒரு மத்திய அரசுலேருந்து ஒரு லெட்டர் வந்தா கூட அதை கூட உங்களுக்கு படிக்க வக்கில்ல. நீங்க ஒரு நாட்டோட முதலமைச்சரா? இப்படி ஒரு கேடு கெட்ட ஆட்சி. மேம் கடைசி ஒரு கொஸ்டின் மேம், அதாவது இப்போ பீகார் தேர்தல் ரீசெண்டாக நடந்தது மேம், அதில் வந்து காங்கிரஸும் ஆர்ஜேடியும் படுதோல்வி அடைஞ்சாங்க. அதுக்கு என்ன காரணமாக பார்க்குறீங்க? மக்கள் வந்து இன்னைக்கு பாஜகவை எந்த அளவுக்கு வரவேற்கிறாங்க, மோடிஜி அவர்களோட ஆட்சியை எந்த அளவுக்கு வரவேற்கிறாங்கன்றது பீகார் எலெக்ஷனே ஒரு மிகப்பெரிய சான்றிதழ். அதாவது இன்னைக்கு காங்கிரஸ் ஒரு காணாம போன கட்சி ஆயிடுச்சு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்குமே நமக்கு தெரியும், இன்னைக்கு காங்கிரஸ் வந்து ஒரு திமுகவோட ஒரு கொத்தடிமையா தான் இருக்கு. பல கட்சிகளை விழுங்கின ஒரு நரகாசுரன் திமுக. விசிகா இன்னைக்கு ஒரு பேருக்கு ஒரு கட்சி, பேருக்கு ஒரு தலைவர். இன்னைக்கு மார்க்சிஸ்ட் கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி, பேருக்கு தலைவர்கள். அடுத்து வைகோ, அதே நிலைமை தான். அடுத்து காங்கிரஸ், செல்வ பெருந்தகை, பேருக்கு கட்சி, பேருக்கு தலைவர். அவருக்கே அந்த அன்னைக்கு மடை திறக்கும் போதே அவருக்கே மரியாதை இல்லையே அவங்க கட்சிக்காரங்க கிட்ட இருந்து. ஸோ இன்னைக்கு பல கட்சிகளை விழுங்கின நரகாசுரன் திமுக. இதே நிலைமை தான் காங்கிரஸ்க்கு எல்லா இடத்துலையும். இன்னைக்கு காங்கிரஸ் மாதிரி ஒரு மிகப்பெரிய தேசிய கட்சி பீகார்ல எந்த அளவுக்கு சரிவுனா, போன எலெக்ஷன்ல 19 சீட்டு வாங்கினவங்க இந்த எலெக்ஷன் 5 சீட்டு, அடுத்த எலெக்ஷன் காணாம போயிடுவாங்க. அந்த அளவுக்கு, அதாவது எந்த அளவுக்கு மக்கள் வந்து காங்கிரஸையும் ராகுல் காந்தியும் புறக்கணிக்கிறாங்கன்னா, ராகுல் காந்தி ஓட் யாத்ரா அப்படின்னு எந்த இடத்துலலாம் அவர் இந்த எலெக்ஷனுக்காக ரேலி பண்ணாரோ, பாத யாத்திரை பண்ணாரோ பீகார் எலெக்ஷனுக்காக, அந்த இடத்துலலாம் நின்ற பீகார்ல நின்ற காங்கிரஸ் தலைவர்கள் எல்லாரும் தோல்வி. அடுத்து ஓட்சோரின்னு ஒரு ஆயுதம் எடுத்தார் பாருங்க, கூவிக்கினே இருந்தார் அவரும் பாவம். அத மக்கள் எந்த அளவுக்கு நிராகரிச்சாங்கன்றது இந்த பீகார் எலெக்ஷன்லயே நல்ல வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சிச்சு. அதை பார்த்தாவது ஸ்டாலின் அவர்கள் புரிஞ்சு இன்னைக்காவது அந்த SIR வாக்கு திருட்ட கைவிடணும். ஏன்னா அந்த ஆயுதம் செல்லாது, அது உண்மை இல்லை, அது வெறும் பொய்யும் புரட்டும்னு மக்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு. இன்னைக்கு ராகுல் காந்தியால மக்களோட, அதாவது பீகார் எந்த அளவுக்கு ராகுல் காந்தி வந்து இன்னைக்கு காங்கிரஸ ஒரு, அதாவது ஒரு தேசிய கட்சியை இன்னைக்கு எந்த அளவு ஒன்றும் இல்லாம கொண்டு வந்திருக்காருன்னா, பீகார் எலெக்ஷன் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணும்போது ராகுல் காந்தி அவர்கள் ஆஸ்திரேலியால சுற்றுப்பயணம் போயிட்டு இருக்காரு. ஸோ இன்னைக்கு ராகுல் காந்தி அவர் he should resign from காங்கிரஸ். அவர் வந்து காங்கிரஸோட தலைவரா இன்னும் இருக்க லாய்க்கு இல்லைன்றது பீகார் எலெக்ஷன். ஏன்னா இன்னைக்கு மக்களா இருந்து மக்களோட பிரச்சனைகளை பேச தெரியல. ராகுல் காந்தி அவர்கள் என்ன எடுத்தாரு? SIR எடுத்தாரு, அடுத்து ஓட்சோரி எடுத்தாரு, அடுத்து அதானி ஊழல் எடுத்தாரு. இன்னைக்கு மக்களுக்கான பிரச்சனை, விவசாயிகள் பிரச்சனை பேசினாரா? இன்னைக்கு மகளிருக்கான பிரச்சனைகள் பேசினாரா? இன்னைக்கு மக்களோட வாழ்வாதாரம் எந்த அளவுக்கு அடிபட்டிருக்க பீகார்ல பேசினாரா? அதை பேச தெரியல அவருக்கு. ஸோ இன்னைக்கு மக்களோட பிரச்சனையை பேச தெரியாத ஒரு தலைவர் மக்கள் நிராகரிப்பாங்க, துரத்தி அடிப்பாங்கன்றது பீகார்லேருந்து தெரிஞ்சிச்சு. அதை பார்த்தாவது ஸ்டாலின் அவர்கள் கற்றுக்கணும். அடுத்து பீகார்லேருந்து நமக்கு மிகப்பெரிய ஒரு லெசன்
ஏன்னா பீகார் தேர்தலும் தமிழ்நாட்டு தேர்தலும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான தேர்தல்கள். ஏன்னு பார்த்தோம்னா பீகார்ல 243 தொகுதி, தமிழ்நாட்டில் 234 தொகுதி, தொகுதி வாரியும் கிட்டத்தட்ட சேம். பீகார்ல நின்று பார்த்தீங்கன்னா 3 பிரதான கட்சிகள். ஒன்று நமக்கு தெரியும் பாஜக கூட்டணி, அடுத்து காங்கிரஸ் கூட்டணி, அடுத்து பிரசாந்த் கிஷோர். அதே மாதிரி இன்னைக்கு தமிழ்நாட்டில் பார்த்தோம்னா பாஜக கூட்டணி, திமுக கூட்டணி, அடுத்து நமக்கெல்லாம் தெரியுமே ஒருத்தர் முதல் தடவை தேர்தலை சந்திக்க போறாரு, தனித்து போட்டியிடுவேன்னு. ஸோ இன்னைக்கு பீகார் எலெக்ஷனை பார்த்து தமிழ்நாட்டு மக்கள் விழுத்து எழுந்தாங்கன்னா, தமிழ்நாட்டு கட்சிகள் விழுத்து எழுந்தாங்கன்னா நல்லது. அடுத்து பிரசாந்த் கிஷோர் அவர்களுக்கும் இன்னைக்கு தாவேகா விஜய்க்கும் எந்த அளவுக்கு ஒரு ஒற்றுமைன்னா பார்த்தீங்கன்னா, பிரசாந்த் கிஷோர் அவர்கள் முதல் தடவை தேர்தலை சந்திக்கிறாரு. அதே மாதிரி இன்னைக்கு தாவேகா விஜய் அவர்களும். அடுத்து பிரசாந்த் கிஷோர் அவர்கள் சோசியல் மீடியாவையே நம்பி, சோசியல் மீடியாவில் அவர் ஒன்று போட்டாலே வைரல் தான், லைக்கு ஷேரு கமெண்ட் சப்ஸ்கிரைப் தான். அதே இதுதான் விஜய் அவர்கள், ஒன்று போட்டாலே போறப்பா ஃபுல் ட்ரெண்டிங் தான், லைக்கு ஷேரு கமெண்ட்டு. சோசியல் மீடியா லைக்கெல்லாம் இன்னைக்கு வாக்கா மாறாதுன்றது பீகார் தேர்தலையே தாவேகா விஜய் அவர்கள் புரிஞ்சுட்டு இப்பயாவது திருந்தணும், இப்பயாவது தனித்து போட்டியிடுவேன்ற அந்த பிடிவாதத்தை விட்டுட்டு கூட்டணியில் சேர்ந்தாருன்னா தப்பிப்பார். மக்களுக்கு நல்லது, அவரை நம்பி வர தாவேகா மக்களுக்கு நல்லது. ஸோ இன்னைக்கு தனித்து தான் போட்டியிடுவேன்னு சொல்லி பிரசாந்த் கிஷோர் அவர்கள் ஒத்த சீட்டு கூட வின் பண்ணலையே, படு தோல்வி, வரலாறு காணாத வெற்றி. பாஜக 243 தொகுதியில 202 தொகுதி வின் பண்ணியிருக்காங்க, வரலாறு காணாத வெற்றி. அதே மாதிரி பிரசாந்த் கிஷோர் அவர்கள் வரலாறு காணாத தோல்வி, ஒத்த சீட்டு கூட வின் பண்ணல. அதே நிலைமை தான் தாவேகா விஜய் அவர்கள் தனித்து போட்டிட்டார்னா, இதை பார்த்து கத்துட்டார்னா நல்லது, இல்லாட்டி ஃபுல் க்ளோஸ். அற்புதமான கருத்துக்களை இளையபாரனுடன் பந்ததற்கு மிக்க நன்றி மேம். நன்றிம்மா.